அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பட்ஜெட் என்பது திருவிழா கால கொண்டாட்டம் போல் உள்ளது, திருவிழா கால சலுகைகள் போல் உள்ளது என்று அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், எங்கெல்லாம் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி அமைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசின் நிதி தாராளமாக வழங்கப்படுகிறது. எங்கெல்லாம் பாரதிய ஜனதா அரசு அல்லாத ஆட்சிகள் ஆளும் மாநிலங்களில் எந்த ஒரு நிதியையும் எந்த ஒரு செயல் திட்டங்களையும் இதுவரை தீட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தமிழகத்தை பொறுத்தவரை புதியதொரு திட்டங்கள், ரயில் திட்டங்களாகட்டும், விவசாய திட்டங்களாகட்டும் போன்றவற்றிற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்கவில்லை என்றும் அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்க மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றும் பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து இந்த RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு புறக்கணித்து வருகிறது என்பதை அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.